K for Kalyanam. It's a beautiful day. இந்த beautiful டேக்காக நம்ம லைஃப்ல எவ்வளவு tragedies எல்லாம் நம்ம பார்க்கணும்ன்றது வந்து நமக்கு தெரியும். இந்த tragedies எல்லாம் ஒரு fun filled elementோட பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். குருவாயூர் அம்பல நடை. இது ஒரு மலையாள மூவி அண்ட் இதோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விபின் தாஸ். இவர் ஆல்ரெடி ஒரு படம் வந்து ஹிட் கொடுத்திருந்தாரு, ஜெய 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 ஹேன்னு ஒரு படம், விமன் ஓரியன்டட் படம், விமன் டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த படம். அதனால ஒரு ஹைப் இருந்துச்சு இந்த டைரக்டர் படம் பண்ணதை பார்த்து. ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் அண்ட் பேசில் ஜோசப். ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிகிலா விமல் அண்ட் அன்சரா ராஜ். நம்ம யோகி பாபு நடிச்சிருக்காரு காமெடியனா. கியூரியாசிட்டி இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கிறதுக்கு. இப்போ இந்த மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பிருத்திவிராஜ் வந்து பேசில் ஜோசஃபோட ஃப்ரெண்டா இருக்காரு. அண்ட் பேசில் ஜோசப்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கு. அவர் வந்து அந்த லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியில வர முடியாம கல்யாணமே பண்ணிக்காம ரொம்ப அவஸ்தைப்படுறாரு. ஹீரோ பிருத்திவிராஜ் என்ன பண்றாருன்னா வந்து பேசில் ஜோசப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி லவ் ஃபெயிலியர்ல இருந்து அவரை வெளியில வர வச்சு அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து பிருத்திவிராஜ் வந்து அவரோட ஓன் தங்கச்சியை வந்து பேசில் ஜோசப் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு எடுத்துறாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்காருன்னா அவர் வந்து எவ்வளவு நல்லவரா இருப்பாரு. பேசில் ஜோசப் வந்து அவரோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு எடுத்துட்டு துபாயில இருந்து பேசில் ஜோசப் வந்து கேரளாக்கு வர சொல்றாரு பிருத்திவிராஜ். பேசில் ஜோசப் என்ன பண்றாருன்னா துபாயில இருந்து ஆர்வமா வந்து கிளம்பி வராரு. அவர் ஆர்வமா கிளம்பி வருது பாத்தீங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கிற போல பொண்ணை பாக்குறத விட ஹீரோ பிருத்திவிராஜை பாக்குறதுக்கு தான் வந்து ரொம்ப ஆர்வமா வராரு. சோ இங்க வந்து அவர் ரொமான்ஸ் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் ரொமான்ஸ் தான் பண்றாரு. அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங் சீன்ஸ் தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. பிருத்திவிராஜ்க்கும் பேசில் ஜோசப்க்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்க வந்த பேசில் ஜோசப் வந்து திடீர்னு ஒரு இன்சிடென்ட்ல வந்து என்ன பண்ணிடுறாருன்னா வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு முடிவு எடுத்துறாரு. முடிவு எடுத்துட்டு அவரோட ஓன் கல்யாணத்தை அவரே ஸ்டாப் பண்றதுக்கு அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு நிறைய விஷயம் பண்றாங்க. கல்யாணத்தை ஸ்டாப் பண்ற விஷயம்லாம் கூட நிறைய ஃபன் ஃபேக்டர்ஸா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் திருப்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுக்கிறாரு. இதுதான் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பிளாட். செகண்ட் பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் எப்போ கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்துட்டாரோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் போலான்னு போனா இப்போ வந்து ஹீரோ பிருத்திவிராஜே வந்து இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண வராரு. அவர் தான் வந்து இவரை கல்யாணம் பண்ணி வைக்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாரு அண்ட் அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க வந்தாரு. பிருத்திவிராஜ் ஏன் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போறாரு அண்ட் இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை வந்து ஸ்டாப் ஆச்சா இல்ல இந்த கல்யாணம் நடந்துச்சா? இப்போ ஹீரோ பிருத்திவிராஜுக்கும் பேசில் ஜோசப்க்கும் முன்னாடி எப்படி ஒரு ஆசை பிணைப்பு இருந்துச்சோ இப்போ வந்து எதிரும் புதிரா மாறிடுறாங்க. பிருத்திவிராஜ் வந்து இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும்னு வந்துடுறாரு. பேசில் ஜோசப் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற இந்த கான்ஃபிளிக்ஸ் தான் வந்து இந்த மொத்த கதையே. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏன் இந்த கான்ஃபிளிக்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையான்றது தான் இந்த மொத்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ஸ்டாண்ட் அவுட் சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட டிரான்சிஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட் வந்து நமக்கு முன்னாடியே வந்து ஆடியன்ஸ்க்கு புரிய வச்சிடறாங்க. அந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ்க்கு வந்து அந்த இன்சிடென்ட்டை வந்து லேட்டா தான் ரிவீல் பண்றாங்க. ஒன்ஸ் அந்த விஷயம் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் கேரக்டர்ஸ் எப்படி வந்து டிரான்சிஷன் ஆகுறாங்கன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஹீரோ பிருத்திவிராஜ் வந்து அந்த இன்சிடென்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி டிரான்சிஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பேசில் ஜோசப் ரொம்ப சட்டில்டு கேரக்டரா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு ஹீரோ மாதிரி எப்படி ஆவறாரு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. அந்த கான்ஃபிளிக்ட்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கு. செகண்ட் ஸ்டாண்ட் அவுட் சீன்ஸ் பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஹீரோட கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதுக்கு வந்து ஒரு டாக்டர் கிட்ட போவாங்க. அதுக்கப்புறம் வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போவாங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த ஸ்டாப் பண்றதுக்கு இவங்க போய் பேசுற டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஹீரோவோட தங்கச்சியை வந்து ஒருத்தர் ஒன் சைடா லவ் பண்ணுவாரு. அவரு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவரும் வருவாரு. சோ அவர் வேற அந்த சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் அவர் ஸ்டாப் பண்ண வரும்போது பேசில் ஜோசப்போட கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா வினு. அவர் வந்து வினு யாருன்னு தேடுறாரு. ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து அவரை தேடிக்கிட்டே இருக்காரு. அதை தேடும் போது யாருமே வினு யாருன்னு சொல்ல மாட்டாங்க. அண்ட் ஈவன் வினுவே அவர் யாருன்னு சொல்ல மாட்டாரு. அந்த சீன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கேரக்டர்ஸோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் ஈவன் பிருத்திவிராஜ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேஷ்டி தான் கட்டியிருக்காரு. வேஷ்டி கட்டிக்கிட்டே வந்து கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதுவே ரொம்ப அழகா இருக்கு. நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கிற மாதிரியே இருக்கு. காஸ்டியூம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் எடிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஃபாஸ்டாவே போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லாகிங்கா இருந்துச்சு. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் வந்து எஸ்பெஷலி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. பிஜிஎம் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்துக்கு. பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு ஒரு பிளஸ். சாங்ஸ் ஒரு சாங் கே ஃபார் கல்யாணம் சாங் வந்து பார்க்கவும் விஷுவலாவும் சரி ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் இருந்துச்சு, கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அண்ட் இந்த படத்துல வந்து நிறைய பழைய படத்துல
படத்துல இருக்கிற ஆடியோ எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நமக்கு ஒரு கியூரியாசிட்டி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுவும் தமிழ் ஆடியோஸ் அது எல்லாமே. ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பிருத்திவிராஜ் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி நம்ம பேசில் ஜோசஃபோட ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு படம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெய ஜெய ஜெயஹேன்னு ஒரு படம், அதில் வந்து அவர் பெருசாக ஆக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. இந்த படத்தில் வந்து பேசில் ஜோசஃபோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய ஆக்டிங் ஸ்கோப் அவருக்கு இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா சட்டிலாக நடிச்சிருந்தாங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கறதுக்கு 3 ரீசன் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்சல்யூட்லி வந்து 100% ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. ரொம்ப ஃபன்ஃபில் எலிமெண்ட்டாக இருக்கு. ஒரு ஸ்ட்ரெஸ்டு லைஃப்ல வந்து நம்ம வந்து ஒரு காமா உட்காந்துட்டு ஒரு படத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா இந்த படத்தை தாராளமாக நம்ம பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து தமிழ் இன்ஃபியூஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் நமக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஒரு மலையாள படத்தில் வந்து ஒரு தமிழ் பாட்டை வந்து ஹைப் கொடுத்து, அதுவும் பழைய தமிழ் பாட்டை ஹைப் கொடுத்து போடுறாங்க. அண்ட் அதுக்கு நிறைய பாட்டு வந்து பேக்ரவுண்ட்ல வரதெல்லாம் தமிழ் பாட்டாவே இருக்கு. யோகி பாபு கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் அவரோட காமெடி சீன் வந்து லாஸ்ட்ல நல்லா வச்சிருக்காங்க. அவர் ஒரு நல்ல ஒரு வில்லன் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அது கூட வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா இருக்கு. அது ஒரு ரீசன். மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றாங்க. அதுவும் மாஸ் படம் தான் பண்றாங்க. ஒரு பெரிய பட்ஜெட்ல ஹிட் கொடுக்கணும்ன்ற மாதிரி பண்றாங்க. ஹீரோ பிருத்திவிராஜ் பார்த்தீங்கன்னா வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு மூவி வந்துருந்துச்சு, ஆடு ஜீவிதம். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீரியஸான மூவி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலா அதுக்கு ஆப்போசிட் ஒரு ஃபன் எலிமெண்ட் உள்ள மாதிரியான மூவியா இருக்கு இது பிருத்திவிராஜ். ரொம்ப ஈஸியா போகுது. பெரிய பெரிய பட்ஜெட் படம் பண்ணாம சின்ன சின்ன படம் நிறைய பண்றது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அடிக்கடி தியேட்டருக்கு போறது வந்து ஒரு வாய்ப்பும் கொடுக்குது. நிறைய படம் வந்தா நம்ம ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணி படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே வந்து இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்க வேணான்றதுக்கு ஒரு ரீசன் கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு மசாலா படம் கிடையாது. அண்ட் பெரிய கமர்ஷியல் பயங்கர ஆக்ஷன் பயங்கரமான சாங்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஒரு சாங் நல்லா இருக்கு அண்ட் மற்ற சாங்ஸும் ஓகே. ஸோ பார்க்க வேணான்ற ரீசன் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் மூவி கிடையாது இது. இந்த படத்தோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஃபன்ஃபில்ட் எலிமெண்டா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அளவு காமெடி இல்ல. யோகி பாபுவோட காமெடிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். யோகி பாபுவோட காமெடி வந்து இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகல. அட்லீஸ்ட் நம்ம தமிழ் படத்துலயாச்சும் ஒரு டயலாக் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இந்த படத்துல வந்து அதிகமா பேசுறதுக்கு வந்து அவருக்கு டயலாக் இல்ல. அண்ட் ஒரு படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி மூவியா இருக்கும் போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலன்னும் போது அது ஒரு பெரிய டிராபேக் தான். கிளைமாக்ஸோட சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியா போன மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் டிராகிங்கா இருந்துச்சு. அதை கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணிருக்கலாம். இதெல்லாம் தான் நான் நெகட்டிவ்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. மொத்தத்தில் இந்த படத்துக்கு செலவு பண்ற காசு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த படத்துக்கு கொடுக்குற காசு வந்து கண்டிப்பா ஒர்த்து. ஏன்னா நம்ம சந்தோஷமா வாய் விட்டு சிரிச்சுட்டு படம் பார்த்துட்டு வரலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருந்து. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க கொடுத்த காசு ஒர்த்தா இல்லையான்றதை வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்துச்சா இல்லையான்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.